ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட்டிநாடு அம்மன் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா, இன்றைக்கி வெள்ளிக்கிழமை காலையிலே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நிலைவாசலை ரொம்ப அழகாக மங்களகரமாக பார்க்குறக்கே அவ்வளோ ஒரு தெய்வீகமாக இருந்தது. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை நாளும் நான் எப்போதுமே நிலைவாசல் பூஜை அண்ட் துளசி மாட பூஜையும் செய்வேன். அதோட விளாக் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இதே மாதிரி இன்றைக்கி நான் எப்படியெல்லாம் பூஜை பண்ணுறனோ அதே மாதிரி வரக்கூடிய நியூ இயர் தமிழ் புத்தாண்டு அன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாசலில் இதே கோலம் போடுங்க. ரொம்ப நல்லா இருக்கும். இந்த கோலம் போடுங்கன்னு உங்களை கட்டாயப்படுத்தலை, பிடிச்சிருந்தா போடுங்க. ரொம்ப மங்களகரமாக இருக்கும் வாசலில் போட்டிங்கன்னா. இன்றைக்கி நான் நிலைவாசல் பூஜை துளசி மாட பூஜையெல்லாம் எப்படி செய்கிறனோ அதே மாதிரி வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு அன்னைக்குன்னு காலையில் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்திரிச்சு இந்த மாதிரி பூஜைகள்லாம் செய்யுங்க. உண்மையாலுமே அன்னைக்கு வீடு ஃபுல்லாக நல்ல ஒரு சுபிக்ஷமாக இருக்கும். ஓகே, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இப்போ காலையிலே எந்திரிச்சு நேற்று போட்ட கோலமெல்லாம் இருந்ததில்ல, அதெல்லாமே சுத்தமாக கூட்டி நல்ல வாசல்லாம் தெளித்து விட்டு செடிகளுக்கெல்லாம் தண்ணி விட்டுட்டு இப்போ சிம்பிளான ஒரு ரங்கோலி கோலம் தான் போடுறேன். இது அப்படியே புள்ளியெல்லாம் வைக்க வேண்டாம், அப்படியே நம்ம கையிலேயே வரைஞ்சி விடலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும் கோலம், ஆனால் ரொம்ப அழகாக இருக்கும். அப்படியே பாருங்கள். இந்த கோலத்தையே நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி நியூ இயர் அன்னைக்குன்னு உங்களுடைய வாசலில் போடுங்க. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். இதில் நம்ம இந்த கோலம் போடுறப்போ பார்த்தீங்க அப்படின்னா கோலப்பொடி நல்லா அழகாக கலந்து வச்சுக்கோங்க. அது இன்னுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நாம் சொல்கிறபடி அந்த கோலப்பொடி கேட்கும். நம்ம எப்படியெல்லாம் கை வளைச்சி கொண்டு போகிறோமோ அதே மாதிரி கேட்கும். ஒரு பங்கு நீங்கள் கோலமாவு எடுத்துட்டீங்க அப்படின்னா அரை பங்கு அளவுக்கு இப்போது 2 டம்ளர் கோலப்பொடி எடுத்துட்டீங்க அப்படின்னா அதில் 1 டம்ளர் அளவுக்கு நீங்கள் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கோலம் போடுங்க. நல்ல வெள்ளை வெள்ளைன்னு இருக்கும், பார்க்குறக்கும் நல்ல ஒரு பிரைட்டாக இருக்கும். இன்னொன்று நாம் இழுக்கிற மாதிரி ரொம்ப நைஸாக அழகாக வரும். வெறும் கோலப்பொடி போட்டால் கூட தருன்னு ஒரு மாதிரி திரண்டு வரும். ஆனால் இது மாதிரி நல்லா அரிசி மாவு கலந்துட்டு இப்படி கோலம் போடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக இழுக்கிற மாதிரி இருக்கும். அழகாக நம்ம நினைக்கிற மாதிரியே கோலம் போடுறதுக்கு வரும். அதனால் இது வரைக்கும் நீங்கள் அப்படி செய்யணும். பெரும்பாலும் எல்லாருமே அப்படி தான் கோலம் போடுவோம். இருந்தாலும் செய்யலை அப்படின்னா கூட நீங்கள் அந்த நியூ இயர் அன்னைக்குன்னு கோலம் போடுறப்போ இந்த மாதிரி அரிசி மாவு கலந்து கோலம் போடுங்க. நல்ல ஒரு பிரைட்னஸாக இருக்கும். அதே போல் கொஞ்சம் அரிசி மாவை கோலப்பொடி கூட நம்ம எப்போதுமே அரிசி மாவு கலந்து போடக்கூடாது. அரிசி மாவில் தான் சாஸ்திரப்படி நம்ம கோலம் போடணும், அதுதான் நல்லது. ஆனால் அரிசி மாவில் போட்டோம் அப்படின்னா இந்தளவுக்கு நம்ம டிசைன்லாம் கொண்டு நம்ம கோலம் போட முடியாது. அதனால தான் கோலப்பொடியில் கலக்கிறது. இது எதுக்காக அரிசி மாவில் கோலம் போடுறது அப்படின்னா சின்ன சின்ன உயிர்களுக்கு உணவு கொடுக்கறதுக்காக தான் இந்த கோலமே போடுறதே சாஸ்திரம். ஆனால் பார்த்தீங்கன்னா நாம் அப்படி போட முடியாது இல்லையா? அதனால் சுத்தமான அரிசி மாவு எடுத்து கொஞ்சம் உங்களுடைய வாசலில் ஒரு 5 இடத்துல கொஞ்சமாக வச்சு விட்டுருங்க. அது சின்ன சின்ன உயிர்கள் சாப்பிட்டுக்கும். அது நம்மளுக்கு புண்ணியம்தான். அதே போல் காலையில் நீங்கள் கோலம் போட்டு முடித்ததுமே பார்த்தீங்கன்னா காக்கா குருவிகளுக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஒரு பவுலில் தண்ணி அரிசி இதெல்லாம் வச்சுருங்க. ஏன்னா அன்னைக்கு நியூ இயர் அன்னைக்கு நான் எப்போதுமே செய்யக்கூடிய ஒரு வேலை, கோலம் போட்டு முடித்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி ஊற்றி வச்சுருவேன். அதே போல் அந்த பவுலில் அரிசியும் போட்டு வச்சுருவேன். அரிசி பொரி இது அது என்னது அவல் இதெல்லாம் நம்ம வாங்கி கொட்டி ஒரு டப்பாவில் வச்சுட்டோம் அப்படின்னா காலையில் நம்ம இந்த கோலம் போட்டு முடித்த உடனே காக்கா குருவிகளுக்கு உணவு கொடுத்தது மாதிரி ஆயிரும். இதை நீங்கள் ஒரு பழக்கமாகவே வச்சுக்கோங்க. பழக்கமாக பழகிட்டீங்க அப்படின்னா அது நம்மளுக்கு மறக்கவும் மறக்காது. இன்னொன்று நம்ம எப்போதுமே அன்னதானம் செஞ்ச ஒரு பலனை அது கொடுக்கும். இதெல்லாம் சின்ன சின்ன ஒரு தார்பரியம் தான். நம்ம எத்தனையோ போய் ஒவ்வொரு கோயில்லையும் பரிகாரமெல்லாம் செய்வோம் இல்லையா? அந்த பரிகாரமெல்லாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு சக்தியை கொடுக்கக்கூடியதான், மிகப்பெரிய ஒரு பலனை கொடுக்கக்கூடியதான் இந்த நம்ம காக்கா குருவிகளுக்கு அரிசி தண்ணியெல்லாம் கொடுக்குறது. அதுவும் நம்ம தினமுமே கொடுக்குறோம் அப்படின்னா இன்னுமே ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் இந்த வருஷம் புத்தாண்டுலேருந்து அந்த ஒரு நல்ல பழக்கத்தை இது வரைக்கும் செய்யாதவங்க இனிமேல் செஞ்சு பழகிக்கோங்க. இன்னொன்று நம்மளுக்கு வரக்கூடிய கெட்டது அதை தடுத்து நிறுத்துங்க. இந்த மாதிரி சின்ன புண்ணியங்கள் நாம் செய்யும்போது நம்மளுக்கு இந்த ராசியில் இருக்கக்கூடிய ராகு கேது இதனால் வரக்கூடியது, சனீஸ்வர பகவானால் வரக்கூடிய அந்த சின்ன சின்ன ஆபத்துகள்லேருந்து நம்மளை அந்த மாதிரி நம்ம ஒரு புண்ணியம் செஞ்சு வைக்கும்போது நம்மளை காப்பாற்றும். அதனால் இந்த மாதிரியெல்லாம் இந்த வருஷத்துலேருந்து நீங்கள் பழகிக்கோங்க.
அன்னைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே அதே மாதிரி உங்களுடைய வீட்டில் செஞ்சு வைங்க. இப்போ அழகாக கோலம் போட்டு முடிச்சாச்சு. அதே போல் நல்லா கோலத்தை சுற்றியும் பார்த்தீங்க அப்படின்னா அழகாக மஞ்சள் குங்குமம் வச்சிடலாம். இது மாதிரி நல்லா அந்த மஞ்சள் வந்து நல்லா பெருசாக வைக்கும்போது நல்லா பார்க்குறக்கு ரொம்ப ரொம்ப ஒரு தெய்வ கடாட்சமாக இருக்குது அந்த கோலம். நான் எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக தான் வந்து மஞ்சள் குங்குமம் முதல்ல வச்சிட்டு இருந்தேன். ஒரே ஒரு நாள் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா பெருசாக வைப்போமே அப்படின்ட்டு வச்சு பார்த்தேன். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இப்போ அதுலேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோலத்துக்கு வந்து கொஞ்சம் பெருசாக தான் வைக்கிறேன். நல்ல மஞ்சள் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு அதில் நல்லா குங்குமமும் கலந்துட்டு நீங்கள் எப்போதும் போல் மஞ்சள் குங்குமம் அழகாக வச்சு விடுங்க. பார்க்குறக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க. வாசல் வந்து எப்போதுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தெய்வீகம் வந்து நிறைஞ்சிருக்கும் எப்போதுமே நம்மளுடைய நிலைவாசலில். நம்மளுடைய நிலைவாசல் ரொம்ப எந்த அளவுக்கு நாம் வந்து சுத்தமாகவும் மங்களகரமாகவும் வச்சுக்கிறோம் அப்படின்னாவே நம்மளுடைய வீட்டில் வந்து எப்போதுமே சுபிக்ஷம் வந்து நிறைஞ்சு இருக்கும். எப்போதும் நம்ம நிலைவாசலை வந்து சுத்தமாக வச்சுக்கணும். அதே போல் அன்னைக்கு தமிழ் வருடப்பிறப்பு அன்னைக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா முதல் நாளே வந்து நிலைவாசல் கதவு எல்லாமே நல்லா தொடச்சி சுத்தமாக வச்சுருங்க. காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நல்லா வாசல்லாம் கூட்டி வாசல் தெளித்து விட்டுட்டு நிலைவாசல்லாம் அழகாக மஞ்சள் குங்குமமெல்லாம் வச்சுருங்க. அன்னைக்குன்னு மா இலை வேப்பிலை இதெல்லாம் கிடச்சிதுன்னா கூட நம்மளுடைய நிலைவாசலில் கட்டி வைக்கிறது இன்னுமே வந்து விசேஷம். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பச்சை கற்பூரம், சோம்பு இருக்குல்ல பெரிய சோம்பு அது, அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 2 ஏலக்காய், இந்த 3 பொருளையும் மஞ்சள் துணியில் கட்டி நம்மளுடைய நிலைவாசல் முன்னாடி கட்டி வைக்கிறதும் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து தெய்வ சக்தியை ஈர்த்து வைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய குலதெய்வம் வந்து நிலையாக தங்கக்கூடிய அந்த இடத்துல இந்த மாதிரி பொருட்களை வந்து நம்ம அந்த வசியம் செய்யக்கூடிய பொருட்களை கட்டி வைக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. முடிஞ்சால் அதையும் கூட நீங்கள் செய்யுங்க. நான் அன்னைக்குன்னு வந்து புத்தாண்டு அன்னைக்குன்னு நான் இதெல்லாம் செய்யலான் இருக்கேன். ஏன்னா நான் முன்னாடி வந்து எப்போதும் வேப்பையில கட்டி வச்சுருப்பேன். இல்லை அப்படின்னா மாயிலை இருக்கும், காஞ்சு போனால் கூட அதை எடுக்க தேவையில்லை, அது அப்படியே தான் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஆனால் இப்போக்கு பார்த்தீங்கன்னா வேப்பையில தான் கட்டி வச்சுருக்கேன். போன வாரம் வெள்ளிக்கிழமை கட்டினது, அதனால் அது அப்படியே தான் இருக்குது. இப்படி நாம் வந்து அந்த நாளில் வந்து அந்த நியூ இயர் அன்னைக்குன்னு வந்து அது தமிழ் புத்தாண்டு வருட பிறப்பு அன்னைக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா மாயிலை கிடச்சதுனா கூட நல்ல ஒரு மங்களகரமாக இருக்கிறதுக்காக அதெல்லாம் கட்டி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ துளசி மாடம் முன்னாடி வச்சுருக்கேன் இல்லையா, அந்த இடத்துலையுமே வந்து அந்த ஸ்டென்சில்ஸ் வச்சு கோலம் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் துளசி மாடத்துக்கும் அழகாக மஞ்சள் குங்குமம் வச்சு விட்டுட்டு அந்த துளசி செடிக்கும் நம்ம வந்து மஞ்சள் குங்குமம் வைக்கணுங்க. எப்போதும் நீங்கள் துளசி மாட பூஜை செஞ்சீங்க அப்படின்னா இந்த துளசிக்கு செடிங்கிறதே பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு லக்ஷ்மி தாயார் தான். அதனால் அவங்களுடைய நெத்தியில் நம்ம மஞ்சள் குங்குமம் வைக்கிற மாதிரி துளசி செடியில் ஒரு இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துல வைக்கலாம், 3 இடத்துல வைக்கலாம், இல்லை 5 இடத்துல வைக்கலாம். வச்சுட்டு மஞ்சள் குங்குமமும் அழகாக வச்சு விடுங்க. அதுக்கப்புறம் வந்து துளசி மாடத்துக்கு நம்ம வந்து பூவெல்லாம் வச்சு அழகாக அலங்காரம் பண்ணிக்கலாம். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து அந்த கொட்டாங்குச்சி வச்சு தான் இன்னைக்கு சாம்பிராணி போட்டேன். அடுப்பில் வந்து நம்ம அந்த கொட்டாங்குச்சி வந்து அப்படியே இடுக்கி வச்சு நல்லா தீ பத்துற மாதிரி பிடிச்சிட்டோம் அப்படின்னா அது நல்லா டக்குன்னு பற்றிடும். அதுக்கப்புறம் நம்ம வெளியில் எடுத்து வந்து வச்சுட்டு அந்த நல்லா ஃபுல்லாக எரியிற வரைக்கும் அந்த தணல் வந்து அப்படியே எரிஞ்சு ஃபுல்லாக அது தணல் வர்ற வரைக்கும் அதை அப்படியே வெயிட் பண்ணுங்கள். அது அப்படியே ஃபுல்லாக எரிஞ்சிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த வெள்ளி செவ்வாய் நாட்கள்லையாவது நம்ம வந்து இது மாதிரி கொட்டாங்குச்சி எரித்து நம்ம வந்து சாம்பிராணி பால் சாம்பிராணி போடுறது இன்னுமே ரொம்ப ரொம்ப விசேஷம். அதனால் வந்து அதுவும் உங்களுக்கு டைம் இல்லாதனால தான் இப்போல்லாம் கம்ப்யூட்டர் சாம்பிராணியை ஏற்றி வச்சிடறோம். இதுக்கெல்லாம் சோம்பேறித்தனப்பட்டுட்டு இதெல்லாம் யார் செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த தமிழ் வருடப்பிறப்பு அன்னைக்குன்னு நீங்கள் இது மாதிரி கண்டிப்பாக செய்யுங்க. ஏன்னா இந்த மாதிரி சாம்பிராணி புகை போட்டால் தான் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் எனர்ஜின்னு சொல்லுவோம்ல அதெல்லாம் வீட்டை விட்டு போயிடும். நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வீட்டில் இருக்கும். அதோடு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பால் சாம்பிராணி போட்டு நல்லா குப்பு 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 குப்புன்னு புகை வர வச்சு அந்த நிலைவாசல் வீடு ஃபுல்லாக மூளை முடுக்க எல்லா பக்கமும் நல்லா காட்டி விட்டுருங்க. அந்த தமிழ் புத்தாண்டு வருட பிறப்பில் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே வீட்டுக்குள்ளே நம்ம தெய்வத்தை கூப்பிடவே வேண்டாம், தெய்வமே ஓடி வந்துடுவாங்க எங்கே இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு. அப்படி வீடை வச்சுக்கோங்க. அன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நல்ல ஒரு சாம்பிராணி புகை போட்டு வீடு ஃபுல்லாக காட்டி விட்டுருங்க. அந்த ஒரு நாளாவது கண்டிப்பாக எல்லாருமே இந்த மாதிரி சாம்பிராணி போடுங்க.
இன்றைக்கி காலையிலே தமிழ் புத்தாண்டு வருடப்பிறப்பு அன்னைக்கு நம்ம எப்படியெல்லாம் வந்து சாமி கும்பிடணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் ஃபுல் பதிவாக நம்ம சேனலில் நான் வந்து வீடியோஸ் கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க பாருங்கள், கண்டிப்பாக அது உங்களுக்கு கொஞ்சமாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது மறந்துருந்தீங்கன்னா கூட செய்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா தெரியாத விஷயங்களை கூட நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாம் அதில் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள். பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களுடைய கமெண்ட்ஸையும் கொடுங்க, உங்களுடைய லைக்கும் கொடுங்க எனக்கு. அதுக்கப்புறம் நல்லா சாம்பிராணி போக ஃபுல்லாக வந்து அந்த நிலைவாசல் ஃபுல்லாகவுமே வந்து நல்லா காட்டி விட்டுறலாம். அதே போல் துளசி மாடத்துக்கும் நல்லா காட்டி விட்டுறலாம். அதுக்கப்புறம் நான் எப்போதுமே பிரபஞ்சத்துக்கு மட்டும் நான் அதாவது தீபதூபம் வந்து காட்டாமல் இருக்கவே மாட்டேன். எப்போதும் சாம்பிராணி போட்டாலும் அந்த இயற்கைக்கும் பார்த்து காட்டுவேன். ஏன்னா இயற்கைங்கிறது அவ்வளோ பெரிய சக்தி. அதனால் கண்ணுக்கு தெரியாத கடவுள் வந்து நம்ம எத்தனையோ கடவுளை நாம் வழிபட்டாலும் கண்ணுக்கு தெரிந்த ஒரு கடவுள் வந்து இயற்கை தான். அப்போ அதனால் வந்து நான் எப்போதுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த வானத்துக்கு வந்து ஃபுல்லாக சாம்பிராணி காட்டுவேன். அதே போல் இன்றைக்குமே காட்டிட்டேன். அன்னைக்குன்னு நீங்கள் தமிழ் புத்தாண்டு அன்னைக்குன்னு உங்களுக்குன்னு ஒரு வேண்டுதல் வச்சுக்கோங்க. உங்களுடைய குலதெய்வத்தை ஃபஸ்ட்டு கும்பிடுங்க, அப்புறம் இஷ்ட தெய்வத்தை கும்பிடுங்க. அன்னைக்கு சஷ்டியும் கூட முருகப்பெருமானுக்கும் ரொம்ப உகந்த நாள். இந்த குழந்தை வரம் வேணுங்கிறவங்க, வீடு கட்டணுங்கிறவங்கலாம் அன்னைக்கு வந்து உங்களுடைய வேண்டுதலை வச்சு இந்த வருஷத்துக்குள்ளே நான் வீடு கட்டிடணும் அப்படின்னு முழு மனதோடு வேண்டுங்க. கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிறது நடக்கும். இப்போ ஃபுல்லாக சாம்பிராணியெல்லாம் காட்டி முடிச்சாச்சு. என்னோடய பூஜையும் ஓரளவுக்கு முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி நெய்வேத்தியமாக வந்து ஏதாவது நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அன்னைக்கு வந்து நம்ம சித்திரை கனி அன்னைக்குன்னு நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சுருப்போம். அதுலேருந்து நம்ம வந்து நெய்வேத்தியமாக எடுத்து வச்சு பஞ்சு பாத்திரத்தில் தண்ணி வைக்கும்போது அதில் பார்த்தீங்கன்னா ஏலக்காய் போட்டுக்கோங்க. நம்ம வீட்டில் என்ன மல்லிகைப்பூ இருந்தால் அது கொஞ்சம் போட்டுக்கோங்க, கொஞ்சம் பச்சை கற்பூரம் போட்டுக்கோங்க, ஒரு துளி துளசியுமே அதில் போட்டுட்டு நல்லா வந்து நிலைவாசலில் நல்லா நீரிலாவி விடுங்க. அதே போல் துளசி செடியிலையுமே பார்த்தீங்கன்னா நல்லா நீரிலாவி விட்டுட்டு நல்லா மனதார சாமி கும்பிட்டுக்கோங்க. இந்த வருஷம் நம்மளுக்கு தொடங்கக்கூடிய இந்த புது வருஷத்துலேருந்தே நம்ம வாழ்க்கை இன்னும் நல்லா சிறப்பாக இருக்கணும், மேலோங்கி இருக்கணும், எந்த ஒரு கஷ்டங்கள் இல்லாமல் எல்லாத்துலேயும் இருந்து நாம் மீண்டு வரணும் அப்படின்னு மனதார வேண்டிக்கோங்க. நீங்கள் நினைக்கிறது அனைத்துமே வந்து நல்லதாகவே நடக்கும், எல்லாமே நடக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்லியிருக்கேன். இதே மாதிரி உங்களுடைய தமிழ் புத்தாண்டு வருஷத்தில் உங்களுடைய வீட்டில் இதே மாதிரி நீங்களும் காலையில் அதிகாலையில் அன்னைக்காவது அந்த ஒரு நாளாவது நீங்கள் வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு இந்த பூஜைகள் செய்யுங்க. உங்களுடைய வாழ்க்கை வந்து ரொம்பவுமே நல்ல ஒரு வளர்ச்சியை நோக்கி போயிட்டுருக்கும். இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குற எல்லாரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நல்லதே நடக்கும்.